இந்த குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் நிச்சயமாக எல்லோருக்குமான பங்கீடுகள் கிடைக்கப்படும், அவர்களுக்கு சரியாக கொடுக்கப்படும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சி. அது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த சாதிக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கீடு பண்ணட்டுமே. கூட்டணியில இருக்காருல்ல, இப்ப ஒன்றிய அரசு கூட்டணியில் தானே இருக்காரு. ஒன்றிய அரசு கூட்டணியில பண்ண வேண்டியதானே. அவருடைய பையன் அவர் வந்து கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத நாங்க எதுக்கா செய்யணும்? அவர் சொல்ற நாங்க செய்யணும், அவருக்கு என்ன அடிமையா? இப்ப எம்பிசில 118 ஜாதியில நீ ஒரு ஜாதிக்கு மாத்திரம் 10% கேட்ப, அதை தூக்கி கையில கொடுத்துட்டு போயாச்சுன்னா மத்தவன் என்ன வாய்ஸ் கொடுத்த வாயில வச்சுட்டு போவானா? என்ன பேசுற? மாற்று இனத்தவர் வந்து இதை வந்து எடுத்து அவர்களுக்கான இதா அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்க புட்டு வெளிப்பட்டுரும், வெளியில வந்துருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை அவங்க தடையாக்கிறாங்க. ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இல்லையா? அது ரிக்கார்டரா, அது ரிக்கார்டரா வந்தது அக்கவுண்ட்ல, அக்கவுண்ட் பண்ணி அது அரசியல் இருந்தானே ஒரு வழக்கு போடுங்க திரு விஜய் அவர்கள் மீது. நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்கீங்க. நாங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தோம். எத்தனை எம்எல்ஏக்கள் எங்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனையை எங்களால் முன்வைக்க முடியவில்லை. உங்கள் கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் ஒவ்வொரு சட்டசபையிலும் சொல்றாரு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுக சேர்ந்த காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய திரு சசிகுமார் அவர்களும் இணைந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு சசிகுமார் சார், ஏற்கனவே டாக்டர் ஐயா அவர்கள் அண்டம் கிடுகிடுங்க ஒரு போராட்டத்தை நடத்துவோம், ஏற்கனவே அந்த 80களில் இருந்த அந்த 20 பேர் கூட உயிரிழந்தாங்க, அதை நம்ம பார்க்குறோம். அதை விட அந்த 7 நாளுடைய சாலை மறியலை விட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஐயா அவர்கள் கடந்த காலத்தில் ஒரு அறைகோல் விட்டிருந்தார். மேலும் வரக்கூடிய 24ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கிறோம், 10.5% இடஒதுக்கீட்டிற்காக அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை ஒன்று செய்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது முதல்ல அதிமுக வந்து கொண்டு வந்துட்டு அது வந்து இன்னும் சரியாக நிறைவேற்றப்படாமல் அவர் ஒரு தேர்தல் வாக்குறுதியில் வெற்று இதாக கொடுத்த மாதிரி தான் ஆரம்பிச்சது இல்லையா? இப்போ இந்த போராட்டம் உண்மையாலே ஏற்புடையதுதான், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இந்த இந்த மண்ணில் மக்களில் யார் யாருக்கு என்னென்ன சதவீத இடங்கள் கொடுக்கணும், அந்த சமூகங்கள் குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அதுல வந்து ரொம்ப முக்கியமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா அண்ணன் அவர்கள் சொல்ற கூற்றுப்படிதான் நம்ம சொல்லணும். என்னன்னா இப்ப யாருக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு 3%, 5%, 10% அப்படிங்கிறது இங்கு வந்து ஒரு 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 கணக்கீடு எடுக்காமல் அவர்கள் வந்து 19 2011 அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதோட சென்செக்ஸோட இது இல்லை, தனியா குடிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு சாதிக்கும் அவர்கள் எத்தனை சதவீதம் மக்கள் இங்க இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்தவாறு தான் நீங்கள் இதற்கான இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. அப்ப இதை வந்து முற்றுமுழுதாக ஆளும் கட்சியா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இல்ல அதிமுக இருக்கட்டும், இதை பற்றியான எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் இன்று சட்டமன்றத்துல உரையாற்றும் போது கூட அமைச்சர்கள் சொல்றார்கள் இது வந்து மாநில அரசின் கையில தான் இருக்கு. மாநில அரசு செய்ய வேண்டிய விஷயங்களை மத்திய அரசின் கையில கொண்டு போய் கொடுத்துட்டு தன்னோட பங்குல தான் செய்ய வேண்டிய விஷயத்தை அதுல இருந்து மடைமாற்ற விதமா தான் இருக்கு. அப்ப இந்த குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் நிச்சயமாக எல்லோருக்குமான பங்கீடுகள் கிடைக்கப்படும், அவர்களுக்கு சரியாக கொடுக்கப்படும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியோட வாதம். ஆனா இதே கொள்கையுடையதுதான் நீங்க சொல்றீங்க இல்லையா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், அதன்படி ஒவ்வொரு சமூகத்திற்குமான உரிய அந்த இடஒதுக்கீடு என்பது வழங்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய அந்த கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே கொள்கை தான் டாக்டர் ஐயா அவர்கள் ரொம்ப நீண்ட காலமாகவே அவருடைய துவக்க காலங்களிலேயே வந்து இந்த கருத்தை வந்து சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் டாக்டர் ஐயாவுக்கு தெரியாதா இந்த 10.5 வந்து ஓவர் நைட்ல இருந்து நம்ம கடைசி கூட்டத்தொடரில் நம்ம கடைசியில் வந்து நம்ம இந்த மசோதாவை கொண்டு வரோம், ஆனால் இது நிலைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அப்போதே வைக்கப்பட்டது. பிறகு திமுக ஆட்சியில் வந்து கோர்ட்டு வந்து அதை ரத்து செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ டாக்டர் ஐயா அவர்கள்
சாதிவாரி கணக்கெடுப்பை தானே முன்னிலைப்படுத்தியிருக்க வேண்டும். இந்த 10.5 முன்னிலைப்படுத்தினதுலேயே வந்து அவருடைய அந்த கொள்கை வந்து தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, இப்போனாவது அதை கொண்டு வர்றாங்கிற இடத்துல நம்மளுக்கு ஒரு திருப்தி வருதுன்னு தான் சொல்லணும். நம்ம வந்து அட்லீஸ்ட் அவரை எடுத்துனாவது பேசுறாரு அப்படிங்கிற இடத்துல அது அரசியல் கணக்கெல்லாம் கூட பார்க்கப்படுது. அது வந்து கூட்டணி கணக்காக இருக்கலாம், இல்லை ஒரு திமுகவுக்கு நிர்பந்தம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது அவசியப்படுது, இது தேவை. அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி அதுக்கு இதாக தான் நிற்கிறோம். ஓகே, காமாட்சி ஐயா, இந்த 10.5 சட்ட கூட்டத்தொடரில் கூட 2 நாட்கள் வந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் கூட அந்த பாமகவினுடைய சட்டசபை தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி.கே. மணி அவர்கள் உங்கள் வந்து கேள்வியை வந்து முன்வைத்திருந்தார். இந்த மாதிரி 10.5 வந்து எப்போது நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் அது சம்பந்தமாக என்று. அப்போது உங்கள் துறை சார்ந்த அமைச்சர் விளக்கம் கொடுத்தார். இது வந்து அவசரமாக கொடுக்கப்பட்டது, இதற்கு வந்து உச்சநீதிமன்றமே தடை வாங்கிவிட்டது, நாங்கள் என்ன செய்வது அப்படின்ற மாதிரி. அப்போ திரு ஜி.கே. மணி அவர்கள் உங்கள் மீது ஒரு கேள்வியை வைத்திருந்தார். அருந்ததியர் உள்ஒதுக்கீடு நீங்கள் தந்தீர்கள் அல்லவா, இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு தந்தீர்கள் அல்லவா, அதுபோல் இது செய்திருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஜி.கே. மணி அவர்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைச்சார். அதற்கு துறை சார்ந்த அமைச்சர் சிவசங்கரன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இது வந்து அவசர கதியில் கொடுத்ததில்லை, இது வந்து முறையாக தரவுகளை எடுத்து நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சிவசங்கரன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் வந்து சட்டசபையில் பேசியதை பார்க்குறோம். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு கோர் இஷ்யூவாக கொண்டு போகிறார் பள்ளியை. வன்னியர் மக்களை வந்து முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை வந்து எடுக்கிறார் பள்ளியை. அதாவது முஸ்லிம்களுக்கு கொடுத்ததும் அருந்ததியர் கொடுத்ததும் ஒரு நாளையில கொடுத்த உத்தரவு அல்ல. ஏறக்குறைய குறைந்தபட்சம் 3 ஆண்டு காலமாக அது சம்பந்தமாக பல்வேறு ஆய்வுகளை எல்லாம் பண்ணி அது கணக்கெடுப்புகள்லாம் எடுத்து தான் உள்ளொதுக்கீடு செய்யப்பட்டது. அதுலேயும் கூட அருந்ததியர் கொடுத்ததுல எங்களுக்கு மன வருத்தம் இருக்கு. என்ன காரணம்னா 3 கம்யூனிட்டி, அதாவது பிஆர், பிஎல் அண்டு அருந்ததியர். இந்த பிஆர்பிஎலுக்கு மொத்தம் 3018 தான், 18% அவங்களுக்கு இருக்கிறதுல அவங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 18%ல் 6% அருந்ததியர் கொடுத்துருக்க வேண்டியது கொடுக்கல, 3% தான் கொடுத்தாங்க. இப்போ 15% வந்து இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. யார் என்ஜாய் பண்ணுறா? பிஆர் அண்ட் பிஎல் பண்ணுறாங்க. நாளைக்கு இதே வந்து ஒன்றிய அரசு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா அதிகமாக தான் இங்கே வருவாங்க அருந்ததியர் மக்களும். சரியா? அருந்ததியர் மக்கள் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அதிகமாக தான் அங்கே போய் சேரும். இதுக்காகத்தான் நாங்கள் இது உள்ள வந்து ஒரு பிரச்சனைகள் வர வேண்டாம், இந்த மாநில அரசுக்கு ஒரு பிரச்சனை வர வேண்டாங்கிறதுக்காகத்தான் ஒன்றிய அரசு தான் ஏற்கனவே பழைய காலங்கள்ல எல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்களே வந்து இதை வந்து நீங்க ஒன்றிய அரசு எடுத்து அங்க வந்து இதை வந்து சட்டமன்ற இதுல நாடாளுமன்றத்துல கொள்கை முடிவா அங்க தீர்மானங்களை நிறைவேற்றி அவங்க வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரும் எதுவும் இங்க பேச இயலாது. புரியுதுங்களா? இப்போ 10.5% வேணும், நாங்க வந்து இப்ப இன்னும் வன்னியர்களுக்கு மட்டும் 10.5%னா மொத்தம் அங்க இருக்கிறது 29%. புரிஞ்சுக்கோங்க, 29%த்துல 10.5 ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி போயிட்டா 118 கம்யூனிட்டி இருக்கு. எவ்வளவு? 118 கம்யூனிட்டி எம்பிசில இருக்கு. 118 கம்யூனிட்டியில ஒரு கம்யூனிட்டி போயிடுச்சுன்னா 117 கம்யூனிட்டி பேலன்ஸை ஷேர் பண்ணிக்கணும். அதே பேலன்ஸ்ல மெரிட் கோட்டாலையும் இவங்க வந்து நிற்பாங்க. புரிஞ்சுக்கோங்க, மெரிட் கோட்டாலையும் இதே வன்னிய இன மக்கள் வருவாங்க. அப்ப யாருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 0.1 கிடைக்குமா? அது கூட கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது பெரும்பான்மை தமிழ் சமூகம், வன்னியர் சமூகம், பெரும்பான்மை வன்னியர் சமுதாயம் அப்படின்னாக்க அவங்க எங்க இருந்து வந்தாங்க? பெரும்பான்மைன்னு சொன்னா அது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த சாதிக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கீடு பண்ணட்டுமே. கூட்டணியில இருக்காருல்ல, இப்ப ஒன்றிய அரசு கூட்டணியில் தானே இருக்காரு. ஒன்றிய அரசு கூட்டணியில பண்ண வேண்டியதானே. அவருடைய பையன் கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றத நாங்க எதுக்கா செய்யணும்? அவர் சொல்ற நாங்க செய்யணும். அவருக்கு என்ன அடிமையா? எங்க கட்சியில கூட்டணியில் இருக்காரா? போன முறை அவர் எந்த கட்சியில கூட்டணியில் இருந்தாரு அந்த கட்சியை எடுக்க சொல்லி இருக்கணும்ல. 10.5 கொடுக்கற இல்லையா? நீ ஜாதி வாரி கணக்கெடுப்படுத்தி எனக்கு சரியான ஒதுக்கீடு கொடுங்க. 10.5ங்கிறது 20 கூட வரலாம்ல, ஏன் எடுக்க சொல்லி இருக்கணும்ல? அன்றைக்கெல்லாம் விட்டுப்பட்டு இன்னைக்கு நாங்க தான் உனக்கு கிடைச்சோமா? அப்ப நீ வந்து எங்களை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி நீ பண்ற. ஆனா அதிகப்படியான வன்னிய இன மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அமைச்சர் பெருமக்களும் எங்க கிட்ட தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது.
அப்படி இருக்கும்போது எங்களை வந்து பயமுறுத்துறது மிரட்டுறது இந்த வேலைகள்லாம் இனிமே இது வந்து 21ஆவது நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டுல எதுவும் பண்ண முடியாது, ராணுவம் வந்துரும். புரிஞ்சுக்கோ. இல்ல நீங்க மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புரிதல் ஏன் வந்து உங்க ஆந்திர பிரதேசுக்கு இல்ல, தெலுங்கானாவுக்கு இல்ல? அடுத்தவன் இன்னொருத்தன் கொண்டாட்டிய கூட்டிட்டு போனா நானும் கூட்டிட்டு போகணுமா? என்ன பேசுறேன், என்னையா பேசுற நீ? ஓ, அப்போ நீங்க முதல்ல நடைமுறைப்படுத்தினீங்க. உங்கள்ட்ட இருந்து மற்ற மாநிலங்கள்லாம் வந்து 2100 ரூபான்னு அறிவிக்கிறாங்க மாதம். அப்போ இந்த ஒப்பீடு அது இதுலயும் வைப்பீங்களா? இங்க பாரு, நாங்க வந்து அதுக்கு ஒப்பீடு நாங்க எங்களை பார்த்து அவங்க நாங்க 1000 ரூபாய் கொடுக்கலாம், அவங்க 2100 ரூபாய் கொடுக்குறாங்க, அவங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, அவங்க எங்களை பார்த்து கொடுக்கல, அவங்க தன்னிச்சையாதான் நடைமுறைப்படுத்தினது. அது வந்து எங்களுடைய மாநிலத்துல நாங்க பண்றோம். எங்க மாநிலத்துல எங்க மக்கள் வந்து சிரமப்படுறாங்க, அந்த சிரமப்படக்கூடிய பெண்களுக்காக நாங்க பண்றோம். இப்ப இலவச பஸ் கொடுத்திருக்கோம், சரியா? அது மாதிரி இது கொடுக்கிறோம். குழந்தைகளுக்கு ஏற்கனவே பல்லாண்டு காலமா வந்து பஸ் பாஸ் இருக்கு, அவங்களுக்கு இலவசமான பஸ் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு காரியங்கள் தமிழகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப கூட இன்றைக்கு பேசக்கூடியவங்க எல்லாம் வந்து திரு சீமான் கூட என்ன சொல்றது, இந்த இலவசங்களை பூரா நிப்பாட்டணும், இலவசங்களை நிப்பாட்டிட்டோம்னா நம்ம நாடு நல்லா முன்னேறிடும் அப்படிங்கிறாரு. நாடு முன்னேறுமா பின்னேறுமாங்கிறது இவர் என்ன, எந்த சயின்டிஸ்ட் இவரு, எங்க போய் சயின்ஸ் படிச்சுட்டு வந்து கணக்கு சொல்றாருன்னு எனக்கு புரியல. இப்போ நான் டாக்டர் ஐயா மட்டும் இந்த இது வலியுறுத்தல, திரு சீமான் அவர்களுமே கூட தமிழ்நாட்டுல தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தணும், உரிய பிரதிநிதித்துவத்தை வந்து உரிய இடஒதுக்கீடை வந்து தமிழ் சமூகத்துக்கு வழங்கணும் திரு சீமான் அவரு எப்படின்னா எரியிற வீட்டுல குளிர நினைக்கிறாரு, வீடி பத்த வைக்க பாக்குறாரு. அதெல்லாம் எங்கள்கிட்ட வேண்டாம். நாங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அன்றையும் சரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி ஒரே தான். ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கட்டும். அவங்க உள்ளொதுக்கீடு சட்டம் உள்ளொதுக்கீடுன்னா அவங்க ஜாதி உள்ளொதுக்கீடு மட்டும் இல்ல, அவங்க டைரக்டா உள்ளொதுக்கீடு எல்லாம் கேன்சல் ஆயிடும். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து சட்ட திருத்தம் பண்ணி பார்லிமெண்ட்ல தீர்மானத்தை பாஸ் பண்ணி சட்ட வடிவம் கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் ஃபைனல், முடிஞ்சு போயிடும். இப்ப எம்பிசில 118 ஜாதியில நீ ஒரு ஜாதிக்கு மாத்திரம் 10% கேப்ப, அதை தூக்கி கையில கொடுத்துட்டு போயாச்சுன்னா மத்தவன் என்ன ஐஸ் புருட்ட வாயில வச்சுட்டு போவானா? என்ன பேசுற, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அவரோட உரிமை கேக்குறாரு. அவருக்கு அவர் கேட்கறத நான் தப்புன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஜாதி, அவர் ஒரு ஜாதி கட்சி தலைவரை அவர் ஜாதிக்கு கேட்கிறாரு, அத பத்தி நான் ஒன்னும் சொல்லல. நான் சொல்றது உங்கள்கிட்ட தான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க இயலாதுங்கிறதுக்கு காரணம் இதுதான். இது ஒரு ஜாதிக்கு 118 ஜாதியில ஒரு ஜாதி தான் பண்ணி இருக்கணுங்கிறது. அந்த ஒரு ஜாதிக்கு இவ்வளவு பேரு கொடுத்தாச்சுன்னா மீத இருக்கக்கூடியதை யாருக்கு பிரிச்சு கொடுப்பீங்க சொல்லுங்க, சொல்லுங்க தம்பி. 19 29ல 10 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 117 உரிய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி அது எடுக்கட்டும். அது நாங்க இங்க பாரு, ஆனா நாங்க எடுக்க மாட்டோம், நாங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்றிய அரசு அவர் கூட்டணியில, ஒன்றிய அரசு கூட்டணியில தானே இருக்காரு. ஒன்றிய அரசு கூட்டணியில நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய பையன் இருக்காரு, அவரை எடுக்க சொல்லுங்க. அவங்க எடுக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. யார் யாருக்கு யாரோடு போனாலும் லெவைக்கு 10 பணங்கிற மாதிரி யாருக்கு என்ன ஒதுக்கீடு கிடைக்குதோ அதை நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் போராட்டம் பண்ணுவோம் அல்லது நாங்க வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. இல்லையா, எங்களுக்கு ரோல் இல்ல அப்படின்னு சொல்லி இதை தட்டி கழிக்கிறீங்க. தட்டி கழிக்கிறோன்னு என்ன யார் சொல்றா? ஆனா நீட் தேர்வுக்கு இதுக்கு முன்னாதான் இந்த சட்டமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்தின் போது நாங்கள் வந்தா முதல் கையெழுத்திலேயே தூக்கி கிழிச்சிருவோம் அப்படின்றீங்க. ஆனால் ஒரு மூத்த பத்திரிகையாளர் வெளிப்படையாகவே ஒரு லைவ் ஷோலயே சொல்றாரு, நீட் தேர்வை வந்து உதயநிதி அவர்கள் இவ்வளோ காலம் வந்து பேசிட்டு வர்றாரு, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல, 50 லட்சம் கையெழுத்துலாம் கூட இது பண்ணாரு, ஆனால் அவருக்கு கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா அவருக்கு என்னன்னு தெரியுமா, அது கூட அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே. அப்போ உங்களுக்கு ரோல் இல்லாத நீட் தேர்வு உங்களால் ரத்து பண்ண முடியாது, மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, அது நன்றா தெரிந்த போதும் கூட. அப்ப உதயநிதி அவர்கள் அப்போ சொன்னாரா இல்லையா, நீட் தேர்வு நாங்க வந்து ரத்து செய்வோம்னு சொல்லி? அப்போ அது திட்டமிட்டே வாக்குக்கான அரசியலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லப்பா, நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப நடந்த கூட இந்த 24ல நடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கும்னா கண்டிப்பா நாங்க கொண்டு சட்டமன்ற தேர்தல் அப்படி சொல்லலையே நீங்க. இங்க பாரு, நாங்க இப்பயும் சொல்றோம் நாளைக்கும் சொல்றோம், எங்களுக்கு வந்து டெல்லியில வந்து அதிகாரம் கைக்கு வரணும். டெல்லி அதிகாரம் கைக்கு வந்தா தான் நீட்டை ஒழிக்க முடியும். இது பாராளுமன்றத்துல சட்ட வடிவம் கொண்டு வரணும். ஏற்கனவே சட்ட வடிவம் கொண்டுட்டு வந்து அவன் வந்து இதுல பாஸ் பண்ணிட்டான். சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, இதுல இனிமே
தலையிட இயலாதுன்னு சொல்லி சட்ட வடிவம் பண்ணணும், பார்லிமெண்ட்ல சட்ட வடிவம் மாக்கணும். அதற்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், வெயிட்டிங் ஃபார் பார்லிமெண்ட். ஆனா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது ராசா அவர்கள் எடப்பாடியார் அவர்களை என்னென்னலாம் வந்து கொச்சப்படுத்தி பேசினாரு, நீ மசோதா அனுப்பியிருக்க, நீ எதுக்கு முதலமைச்சரா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கொச்சையா பேசினார். அந்த வார்த்தையெல்லாம் பேச முடியாது. இப்ப அதே வார்த்தையை வந்து எதிர்கட்சியினர் வந்து உங்கள் மீது ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னா அது ஒரு நாகரிகமான ஒரு அரசியலா இருக்குமா? ஏப்பா நான் ஒண்ணு தெரியாம கேட்கிறேன். இப்போ வந்து இந்த சங்ஷன் இதுக்கு வந்து ஏற்கனவே அரசாங்கம் நம்மளை மீறி எதுவும் செய்ய இயலாதுங்கிறது சட்ட வடிவமே இருக்கு. அப்படி இருக்கும்போது 10 மாசம் என்ன பண்ணீங்க, 10 மாசம் என்ன பண்ணீங்கன்னு சட்டமன்றத்துல கேள்வி நேரத்தையே வேஸ்ட் ஆக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு எடப்பாடி. நாங்க அதுக்கு முறைப்படி லெட்டர் எழுதியிருக்கோம், முறைப்படி நாங்க அது பண்ணிட்டோம். கடைசியில இப்ப அவரே கன்சர்ன் மினிஸ்டர் வந்து தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதல் இல்லாம சாங்ஷன் இல்லாம நாங்க இதை நடைமுறைப்படுத்த இயலாது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறமா இவர் வந்து நொயின்னு தான், அதாவது அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக இவங்க ஒரு அரசியல்வாதி அரசியல் பண்றதுக்கு எதை வேணாலும் சொல்லுவாங்க. அதுதான் அந்த சூழ்நிலை. ரெண்டாவது சார், இப்போ ஐயா சொல்றாரு எங்களுக்கு அது ரோல் கிடையாது, மத்திய அரசு தான் செய்யணும் அப்படின்றாரு. தொடர்ச்சியா சீமான் அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வலியுறுத்திட்டு வர்றாரு. மேலும் என்னென்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் அந்த அரசுக்கு நீங்க கொடுப்பீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல நீங்க வெளிப்படையா ஐயா அவர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஆந்திரா இதே மாதிரி அவர்கள் எடுத்திருக்காங்க, பீகார் எடுத்திருக்காங்க. அப்ப இங்கு உள்ள மாநிலத்தை, இங்கு உள்ள மாநில ஆட்சி புரியவர்கள் அவர்களால எப்படி எடுக்க முடிச்சு? இந்த கேள்வி நாங்க வைக்கிறோம்ல. எடுத்தது என்ன சார் ஆச்சு? ஹைகோர்ட்ல அது தடை உத்தரவு போட்டானா இல்லையா? எடுக்க சார், நீங்க எடுக்க வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. ஒன்றிய அரசு தான் எடுக்கணும், சட்ட முன்வடிவம் அவ்வளவுதான். எல்லாம் சொல்றோம் நம்ம. உச்சவரம்பு 50% தான் இடஒதுக்கீட்டுக்கு. அப்ப தமிழ்நாட்டுல எப்படி 69% வந்துச்சு? அப்பயே பார்லிமெண்ட்ல தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தாரு, விபி சிங் கொடுத்தாரு. விபி சிங் எங்களுடைய கவர்மெண்ட் பண்ணது. ஆனா ஜெயலலிதா வந்து அந்த பலனை அனுபவிச்சுட்டாங்க அந்தம்மா. அதனால தப்பு இல்ல. அதனால நாங்க வந்து அப்ப பார்லிமெண்ட்ல அதனாலதான் அவர் அரசை கவுழ்ந்த தெரியுமா உங்களுக்கு? பார்லிமெண்ட்ல 69% தமிழ்நாடுக்கு கொடுத்ததுனாலதான் அவருடைய கவர்மெண்டே போச்சு. நீதிமன்றம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாது நீங்க நிறுத்திருக்கா? எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அங்க கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படி இருக்கா? நீங்க எடுக்க கூடாதுன்னு அப்படி இல்லையே. உங்களை வந்து கணக்கெடுப்பு எடுக்கலாம், நீங்க அதுக்கப்புறம் நீங்க எத்தனை சதவீதம் நீங்க கொடுக்குறீங்கிறதெல்லாம் சிக்கல் வரப்போகுது. நீங்க கணக்கெடுப்பே எடுக்காம நிறுத்திட்டு இருக்கீங்க. அதை எந்த அரசாங்கத்திட்டையும் வந்து நீதிமன்றம் சொல்லலையே நீங்க கணக்கெடுப்பு எடுக்க கூடாது, இல்ல மாநில அரசு எடுக்க கூடாது, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு எங்கேயுமே சட்டம் இல்லையே. நீங்க அதை எடுக்கணும் தானே சொல்றோம். நீங்க சொன்னீங்க. ஆனால் அந்த மண்டல் கமிஷனுக்கு எதிராக பல மணி நேரம் வந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றியவர் ராஜீவ் காந்தி அவர்கள். மேலும் விபிஎஸ்சி ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் அத்வானி அவர்கள் பீகாரில் ரத யாத்திரை மேற்கொண்டார். அது அப்போது லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் அத்வானி அவர்களை கைது செய்தது. அதனுடைய எதிரொலியாகத்தான் வந்து அவருடைய ஆட்சி கலைப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமா அமைந்தது. ஒரு காரணத்தையும் சொல்ல விரும்புறேன். நான் வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், திமுக அரசு உறுதியாக இது செய்யாது. ஏன்னா நாளைக்கு மத்திய அரசே இதை கொண்டு வந்தாலும் எடுக்க போறாங்க, இவங்க தடையாதான் இருப்பாங்க. ஏன் சார் சமூக நீதியில சார் திமுக அதுதான் தடுத்து நிறுத்துவாங்க. அந்த சமூக நீதியை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் இன்னைக்கு எடுத்திருப்பாங்க, குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எடுக்க மறுக்கிறாங்க என்றால் இங்கு பெரிய சிக்கல் இருக்கு. அவங்க வந்து இந்த மண்ணில் உள்ளவர்களுக்கான அந்த பங்கீடு இல்ல, இதை வந்து மாற்று இனத்தவர் வந்து இதை வந்து எடுத்து அவர்களுக்கான இதா அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுல அவங்க புட்டு வெளியில வந்துருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை அவங்க தடையாக்கிறாங்க. இவர்கள் வந்து யாருக்கு எவ்வளவு சதவீதம் போகணுங்கிறதுல 5% போக வேண்டிய இடத்துல ஒரு 10% வாங்கி கொண்டு இவர்கள் இதே நீங்க சொல்றாரு இல்லையா அருந்ததி இந்த இடத்துலயும் பெரிய சிக்கல் இருக்கு. பல உதாரணங்கள் நான் காமிக்க முடியும், ஆதாரங்கள் காமிக்க முடியும். எந்தெந்த இடத்துல எல்லாம் SC STக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட அருந்ததியர் சமூகம் எடுத்திருக்காங்க. அது தரவரையா நாங்க கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி நடத்துல ஓபன் கேட் இப்போ இடஒதுக்கீடுன்னு கொடுக்கலன்னு திருமாவளவன் 18% அப்படிங்கிறது 3 இல்ல 4-5 கூட இல்ல அந்த 18%லயே இவர்கள் முற்றுமுழுதாக எடுத்துக்கொண்டிருக்காங்க எங்களோட குற்றச்சாட்டு. சரி, ஓகே. திரு காமாட்சி ஐயா இப்போ ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறார். ஒருவேளை அவர்கள் மத்திய அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் கூட மாநிலத்திலே நீங்கள் அதை செயல்படுத்துவதற்கு ஐயப்படுவீர்கள். ஏனென்றால் ஒரு முதலமைச்சர்
அவரோட சார்ந்த சமூகம் வந்து எவ்வளவு இருக்கு, அது பெரும்பான்மை சமூகமா, அது வந்து காலங்காலமா இங்க வந்து ஆளலையா, அப்ப அதுக்குரிய பிரதிநிதித்துவம் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எத்தனை அமைச்சர்கள் வந்து எல்லா சமூகத்துக்குமான இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில தான் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா, அப்ப இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விடும் என்பதற்காக நீங்கள் அதை முன்னெடுக்கவே மாட்டீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒட்டுமொத்த சமூக நீதியும் அங்க உடைஞ்சிரும். கொஞ்சம் நீங்க எப்படி கொடுத்திருக்கீங்க? நாங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒன்றிய அரசு எடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நான் சொல்வது எங்க கட்சியினுடைய கொள்கை தான் அது. ஆகவே அதை பற்றி கவலைப்படாதீர்கள், பண்ணுவோம். ரெண்டாவது, எங்களுடைய தலைவருடைய சமுதாயம், அந்த சமுதாயம், இந்த சமுதாயம், அவங்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் இருக்கு அரசியல்னு சொல்றீங்க. அதுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சம்பந்தம் இல்லை. அது அந்தந்த கட்சியினுடைய முடிவு. அந்த கட்சி யாருக்கு தொகுதி கொடுக்கணும், யாருக்கு அமைச்சர் கொடுக்கணுங்கிறது அந்த கட்சியினுடைய தலைமை செய்ய வேண்டிய முடிவு. அதை நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்போட கொண்டு வந்து சேர்க்காதீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு நபர் இருந்தாலும் கூட அவரை நாங்கள் சட்டமன்றத்துல கூட அவரை நாங்கள் அமைச்சராக்குவோம், அது வேறு விஷயம், புரிஞ்சுக்கோங்க. இதே காமராஜர் ஐயா அவர்கள் தான் ஒரு கடந்த சபையில கூட என்னிடம் பகிர்ந்தீர்கள், விஜய் யார், அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர், அவர் எங்கள் பெரும்பான்மை சமூகத்தை ஆள துடிக்கிறாரா, அவருக்கு எந்தெந்த மாதிரியான வகையில எல்லாம் மிஷனரிகள் வந்து உதவி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னவரும் திரு காமராஜர் ஐயா. அப்போ ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கு, அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல, அப்ப அவங்க எல்லாம் மீறி ஒரு மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்த 8.5 கோடி தமிழ்நாட்டை ஆளும். அது பார்த்துட்டு இருக்கணும் பெரும்பான்மை சமூகம் எல்லாம். நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 8.5 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள் வந்து வாக்களிச்சு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சரியா? அப்ப அதே 5 கோடி மக்கள் வாக்களிச்சு விஜய் முதல்வரான உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? கேளியா? அப்படியா? வாக்களிச்சு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த விஜய் இல்ல, திருமாவளவன் அவர்கள், திருமாவளவன் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், அல்லது நம்மளுடைய மாப்பிள்ளை இவராகட்டும், சீமான் அவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் மக்கள் வாக்களிச்சு இவர்களை தான் முதலமைச்சரா வர வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தால் முதல் பொன்னாடை போத்துவது எங்கள் முதலமைச்சரும் நானுமாகத்தான் இருப்போம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து வேண்டாம். அவர்களுக்கு மக்கள் யாரும் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னார் எங்க அண்ணா. அதைத்தான் நாங்க இந்த நிமிடம் வரை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆகவே நன்றாக வரட்டும், முதலமைச்சராக திரு சீமான் அவர்களே வரட்டும், நான் எதிர்பார்க்கிறேன், வரட்டும். திரு விஜயை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். விஜயை பற்றி நான் சொல்லுவது வேற ஒன்று விஷயம். அது நீங்க அந்நிய நாட்டுடைய சக்தி இங்க ஆட்சி படைக்க பாக்குது. அதைத்தான் நான் இருக்கிறேன். அவர் வந்து விஜய் வர்றதுல இல்ல. விஜய் யாரால ஆக்கப்படும், எங்க வடிகால இருக்கோ அங்க இருக்கக்கூடிய அந்த புரோட்டஸ்டாண்ட், அந்த சோனியா காந்தி இத்தாலியில பண்ணும்போது தெரியலையா அவர்களுக்கு அப்படின்னு சொன்னாரா இல்லையா அவங்களுடைய இளைஞரவர்கள்? சொன்னல, அவங்க வந்து எந்த காலத்துல அவங்க அங்க வந்து அமெரிக்காவிலயும் அது எந்த காலமாவும் இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. யாரும் அந்த காலத்துல வந்து அந்த அம்மாவுக்கு வந்து சப்போர்ட்டிவா வெளிநாட்டுல யாரும் செயல்படல. இவருக்கு வந்து சொல்லிட்டு தான் இருக்காரு, இட்டாலிய கிராப் பாப்பாத்திட்டு தான் நீங்க எல்லாருமே அடிபணிஞ்சு கிடக்குறீங்கன்னு சொல்றாரு. அவன் கிடக்க அந்த ஆளுக்கு அந்த வேலை. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இவருக்கு வந்து இன்றைக்கு வந்து கேத்தலிக்ஸ் வந்து முழுமையா வெளிநாடுகள், இன்னைக்கு அமெரிக்கால இன்னைக்கு எப்படி நீங்க இங்க சொன்னீங்கல்ல, போன தேர்தல்ல வந்து ஒரு பாப்பானை வச்சு தானே தேர்தல் ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்கன்னு, அதே இது வந்து இன்றைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷனரிஸ் வந்து இவருக்கு விஜய்க்கு வந்து இங்க நடத்துது. இந்த இந்த மாநாடு போட்டதே வந்து ஒரு ஆந்திரால இருக்கு. அப்ப திமுக வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணாங்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன சொல்ல வரீங்க? கிறிஸ்தவர்னா அவங்க வந்து நான் என்ன சொல்றேன், கேத்தலிக்ஸ்ங்கிற அந்த அமைப்பு இன்றைக்கு வந்து இன்றைக்கு நம்ம காலேஜ் ஒண்ணு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதியே கிறிஸ்தவர் சொன்னாரு, நான் கிறிஸ்தவன், என்னுடைய மனைவி கிறிஸ்தவன் சொல்லி அவரே சொல்லி இருக்கிறார். இருக்கலாம் சார். அதுக்காக வந்து மிஷனரிஸ், அமெரிக்கனுடைய மிஷனரிஸ் ஒர்க் பண்ணதுங்கிறதா பிரச்சனை. இப்ப நான் சொன்னது வந்து அவங்களுக்கு அங்க இருந்து ஃபண்ட் கொடுக்குறாங்க. நீ ஒரு திரைப்படத்துல ஒரு ஆண்டுக்கு நடிச்சா 500 கோடி வருது, நாங்க 500 கோடி கொடுக்குறோம், நீ கட்சியை
கட்சிக்கு என்னென்ன நிதி வேணுமோ அதை நான் ஆதாரப்பூர்வமா ஏதாவது பேசணும். ஆதாரப்பூர்வமா தான் ஐயா, அதுக்காக அதுக்கு ஆதாரப்பூர்வமா கிடையாது, அதுக்கு ஆதாரம் கிடையாது. நீங்க வந்து வெளிப்படையா நீங்க அது முறைப்படி அவர் எப்படி வாங்கினாரு எலக்ட்ரல் பாண்ட் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் record நீங்க லாட்டரி மாட்டிட்டு 509 கோடி ரூபாய் அதான் சொல்ல வந்தேன். லாட்டரி ஒரு பாவப்பட்ட அதுக்கு ஆதாரம் வாங்குறதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இல்லையா, அது ரிக்கார்டடா, அது ரிக்கார்டடா வந்தது அக்கவுண்ட்ல, அக்கவுண்ட் பண்ணி அது உங்கள்ட்ட நீங்க அரசியல் இருந்தானே ஒரு வழக்கு போடுங்க திரு விஜய் அவர்கள் மீது. அது நாங்க நிறைவான ஒரே கேள்வி சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்றது. அதுல வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே ஆண்டுதோறும் 100 நாட்கள் சட்டசபை வந்து நடத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஆனா டேட்டா படி பார்த்தோம்னா 2021 நீங்க 2021 வேணா நீங்க வந்து காரணம் சொல்லலாம், கொரோனா இருந்துச்சுப்பா அவர் நடத்த முடியலன்னு சொல்லலாம், 28 நாட்கள். 2022 35 நாட்கள். 2023 வெறும் 30 நாட்கள். 2024 இந்த ஆண்டுகள் வெறும் 19 நாட்கள். கூட்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 113 நாட்கள் தான் வருது. 400 நாட்கள் நடத்தணும். சரி, ஒரு வருஷம் நம்ம எக்ஸம்ஷன் பண்ணிக்கிறோம் கொரோனா டைம்ல. 300 கிட்டத்தட்ட 350 நாட்கள் நடக்க வேண்டிய சட்டசபையினுடைய நாட்கள்ல ஏன் வெறும் சொற்ப நாட்களே வந்து நடத்தப்பட்டிருக்குது? முழுக்க முழுக்க இது வந்து ஜனநாயக விரோத செய்தி இல்லையா? இது சட்ட வடிவம் இருக்கா? இத்தனை நாள் நடத்தணும்னு ஏதாவது சட்டம் நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்கீங்க. நாங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தோம். எத்தனை எம்எல்ஏக்கள் எங்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனையை எங்களால் முன்வைக்க முடியவில்லை. உங்கள் கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் ஒவ்வொரு சட்டசபையிலும் சொல்றாரு, எங்களால எனக்கு இந்த தொகுதிக்கு வந்து ஒரு ஃபண்டு கூட ஒதுக்கல அப்படின்னு சொல்றாரு. இல்ல அப்பாவுக்கு குறுக்கிடுறாரு. இல்ல நீங்க அந்த இதெல்லாம் குறுக்கிட கூடாது, நீங்க அதெல்லாம் வந்து உபயோகப்படுத்த கூடாது, ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லக்கூடாது, நீங்க வந்து எது இதெல்லாம் இல்ல குறைகளை மட்டும் சொல்லுங்க அப்படின்றாரு. உங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவரே அப்படி பேசுறாரு. கூட்டணி கட்சி தலைவரா இருக்கட்டும், அவர் குறைகளை சொல்லுன்னு சொன்னது தவறான வார்த்தையா? ஒண்ணுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே தவறால தான் பேசுறீங்க. எந்த அரசியல் அமைப்பு சட்டமும் இத்தனை நாட்கள் சட்டமன்றம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற இல்ல. அப்புறம் நாங்க குடுக்கிறோம் கொடுக்கல, அதை பத்தி நாங்க தான் கொடுத்தோம், நாங்க தான் மீறுறோம், அதை பத்தி உனக்கு என்ன அமைக்குது? அதை நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அது மக்களை பத்தி எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு எப்படி ஓட்டுவாங்க. நிறைவான கருத்து, இந்த 100 நாட்கள் நடத்தணும்னு என்ன சட்டத்துல இருக்கா? நாங்க தான் கொடுத்த மீறணும் அப்படின்னு ஐயா அப்பட்டமா சொல்லிட்டாரு. ஆமா, இது திமுகவோட எப்போதும் உள்ள ஸ்டேட்மெண்ட் தான். அது அவங்க சொல்றது ஒன்னும் செய்யறது ஒன்றும், பல விஷயங்கள் செய்யாமையும் இருக்கு. அவர்கள் கொடுத்த 500 வாக்குறுதிகளை இன்னும் பல விஷயங்கள் இன்னும் வந்து 20-30% தாண்டல. அப்ப இதெல்லாம் அதுல முதல் வாரத்திலே சொன்னாங்க, அவங்க முதல் வருடத்திலே சொன்னாங்க நாங்கள் 91% முடிச்சிடணும். இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு வந்து தத்தளிக்குது. நீங்க சென்னை சொன்னாங்க, ஆகா எங்க பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. 1 மணி நேரம் மழைக்கு 6 மணி நேரம் ஆகுது உள்ளுக்குள்ள போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது. இவ்வளவு தூரத்துல மோசமான நிலைமையில தான் இன்னைக்கு சென்னை இருக்கு. இதே நிலைமை தான் இன்னைக்கு திருநெல்வேலியிலும் இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில மிக மோசமான நிலைமையில அது வந்து இயற்கை பேரிடலாம் நடக்கல, இவர்கள் செய்த பிழையினால் நடந்தது. அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இதே நிலைமை தான் திமுக 2026ல சரியான பாடத்தை மக்கள் கற்பிப்பார்கள். அதுல மாட்டு கருத்து எல்லாம். அவர்கள் மிகப்பெரிய மக்களின் எதிர்ப்பை 2024 சந்திப்பாங்க. இந்த 200 இடத்துல ஜெயிப்பான்னு சொல்றாங்களா, 200 இடத்துல தோல்வி அவர்கள் பாப்பாங்கிறது அது உறுதி. ஓகே, 100க்கு 100 நான் இப்ப கன்ஃபார்ம் பண்றேன். 200 கண்டிப்பா திராவிட மாடல் ஆட்சி 34 வரைக்கும் பார்க்கலாங்க. மீண்டும் ஆட்சி அமைக்கும், அதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். ஆட்சி அமைக்கத்தான் போது, அன்றைக்கு நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கமிக்கு விதரட்டு.